என் பொண்ணு கௌரி தோட்டத்துல பூ பறிக்கிறச்ச தப்பு தண்டாவா பேசியிருக்கான். தப்பு தண்டாவா என்ன பேசுமா? டவுனுக்கு போலாமா, சினிமா பார்க்கலாமான்னு கேட்டிருக்கான். இவ்வளவுதானா? நான் என்னமோ ஏதோ ஒண்ணு பயந்துட்டேன். ஏதோ கஷ்டப்படுற பொண்ணாச்சே, சினிமா இனிமா பாத்துருக்க மாட்டாளே, நம்மளான உதவியை செய்யாட்டிருப்பான். இதுல என்ன தப்பு? இத போய் பெருசா சொல்ல வந்துட்டீரு. என்னன்னா நீங்களும் இப்படி பேசுறேன். கல்யாணம் ஆகாத ஒரு பொண்ணுண்ட அவன் இப்படி பேசலாமா? கல்யாணம் ஆகாத பொண்ணுகிட்டதே அப்படி எல்லாம் பேசுவேன். கல்யாணம் ஆன பொண்ணுகிட்ட பேசினா அவன் புருஷன் சண்டைக்கு வந்துட மாட்டானோ? என்னண்டா நான் மனசு நொந்து சொல்லிட்டு இருக்கேன். என்ன செய்யணுங்கிறீரு? படிச்ச பையன் இந்த கிராமத்துல பொழுது போகாம அப்படி இப்படி பேசி இருக்கா, அத போய் பெருசா பேச வந்துட்டீர. போவையா, நான் ராசி பலனே பார்த்து முடிக்கல. பாண்டியன், இதை கொஞ்சம் தச்சு கொடு. அப்புறம் தச்சு தரேன். இல்ல, கொஞ்சம் அவசரமா வேணும். அவசரமா? ஆமா, எங்க அக்கா பொண்ணு பார்க்க வராங்க. எப்போ? 4 மணிக்கு. டேய், கல்யாணி கொடுத்த அந்த ஜாக்கெட் துணி கொடு. என்னடா இதை போட்டு பார், சரியா இருக்கான்னு. ஏதுடா இது? பாண்டியன் தான் தச்சு கொடுத்தான். நான் கிழிஞ்ச ஜாக்கெட்டு தானே தைக்க கொடுத்தேன். அதைத்தான் கொண்டு போய் கொடுத்தேன். உன்னை பொண்ணு பார்க்க வராங்கன்னு தெரிஞ்ச உடனே மனசு கேட்காம அவன் தான் தச்சு கொடுத்தான். இதுக்கு போய் நீ ஏன் யோசிக்கிற? பாண்டியனை வேத்து மனுஷனா? போய் போட்டு பார், போ. உன் மனசுல என்னடா நினைச்சிட்டு இருக்க? என்ன? நாளைக்காவது அந்த பொண்ணை போய் பார்த்துட்டு வரலாமா? உனக்கு எத்தனை தடவை சொல்றது? பாண்டியன் கல்யாணத்துக்கு அப்புறம் தான் என் கல்யாணம். அதுக்கு இதுக்கு என்னடா சம்பந்தம்? என் கல்யாணத்துல அவனும் அவன் பொண்டாட்டியும் மன வரைக்கும் பக்கத்துல நிக்கணும். அவனுக்கு என்ன பொண்டாட்டி சீமையில இருந்தா வரப்போறா? வீட்லயே இருக்கா. இன்னைக்கு நினைச்சாலும் ஒரு கயத்தை கழுத்துல கட்டினா முடிஞ்சு போகும். புரியாம பேசாத. அவனுக்கு ஜாதகத்துல நல்ல நேரம் இல்லையா? ஏண்டா, அவனுக்கு எப்ப நேரம் சரியாகி கல்யாணம் நடந்து என்ன இழுத்துக்கிட்டே போற? இன்னும் 2 மாசம் தான், எல்லாம் சரியாயிடும். எனக்கு பசிக்குது, சாப்பாடு போடு. கண்ணா, என்னடா டீ சாப்பிட போலாமா? வரேன். ஏண்டா பசிக்குதுன்னா? பாண்டியன் கூப்பிடுறான்ல, போயிட்டு வந்து சாப்பிடுறேன். என்னது, பாண்டியன் கூப்பிடுறானா? பாண்டிய ராசனே கூப்பிடுற மாதிரிலாம் ஓடுறான். அப்படி ஒரு சிநேகிதான். கௌரி, இவர்தான் மாப்பிள்ளையோட தோப்பனார். அவங்க அம்மா பெரியவா காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கோ. இதோட 100 பேருக்கு நமஸ்காரம் பண்ணியாச்சு. சரி, விஷயத்துக்கு வருவோம். பொண்ணுக்கு என்ன போடுறேன்? சாப்பாடு தான். சாப்பாடா? வேற என்ன புண்ணாக்கா போடுவாங்க? சங்கரா, யார் முடலான்டா? உங்களுதா? ஆமா, அது என்னதுதான். அம்பி, இது பெரிய விஷயம். நீ செத்த வாய மூடுன்று. இதோ பாருங்க, கையில 20,000 ரொக்கமா கொடுத்துடுங்கோ. பையனுக்கு ஒரு ஸ்கூட்டர், ஒரு சின்ன வைர மோதிரம். கல்யாண செலவு நீங்களே பண்ணிடுவேன். இருக்கவே இருக்கு நகை சீர் வரிசை எல்லாம். கொஞ்சம் பலமா பார்த்து பண்ணிவிடுங்க. அவ்வளவுதான். போருமா? இருப்பா, இப்பதானே ஒன்னொன்னா சொல்லிட்டு வரேன். என் வயசு கேட்கப்படாது, இருந்தாலும் கேட்கிறேன். நீங்க பொண்ணு பார்க்க வந்தேளா இல்ல கொள்ளையடிக்க வந்தேளா? சங்கரா, நீ செத்த சும்மா இருக்க போறியா இல்லையா? நீங்க செத்த சும்மா இருக்கலா? எப்படி இந்த இடம் முடிய போறது இல்ல. கொஞ்சம் மனசு விட்டு தான் பேசிக்குவோமே. என்ன உத்தியோகம் பாக்குறேன்? ஹோட்டல்ல. ஹோட்டல் வச்சிருக்கீங்களா? இல்ல, ஹோட்டல்ல சர்வரா இருக்கேன். என்ன சம்பளமோ? சம்பளம் கம்மிதான், டிப்ஸ் நிறைய வரும். ஆக
உங்க சம்பாத்தியத்துல ஸ்கூட்டர் வாங்க முடியாது. எவனாவது பொண்ணை பெத்தவன் மாட்டினானா அவன் தலையில மிளகா அரைச்சு ஸ்கூட்டரு, வைர மோதிரம், ஃபாரின் வாட்சி, இது போக கையில ரொக்க வேற. அண்டடே, ஏன்டா இப்படி அலையறீங்க? நீங்களாம் ஆம்பளை இல்ல, உழைங்கடா. ஒட்டி உங்க சம்பாத்தியத்துல வாங்கடா. ஏயா கேக்குறதா கேக்குறீங்க? ஒரு ஏரோப்ளேன், ஒரு ட்ரெயின், ஒரு கப்பல் கேட்க கூட அடைச்சை. உயிரே மாப்பிள்ளை தேடி மணாலை சூடி தெருவெங்கும் ஊர்வலம் போகின்ற யோகம் உனக்கேது பாவம், போகின்ற யோகம் உனக்கேது பாவம்.